ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சுவையில் ஒரு சூப்பரான அருமையான ஒரு கிரேவி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் போதும், சட்டுன்னு உடனே செஞ்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு, சாதம்னு எல்லாத்துக்கூடயும் இது நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே எடுத்திருக்க முக்கியமான பொருள் பலாக்கொட்டை. இந்த சீசனில் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு பலாக்கொட்டை நிறைய கிடைக்கும். இதை நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த மேலே உள்ள வெள்ளை கலரில் இருக்க தோலை எடுத்துடணும். அதை நீங்கள் ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா அது நல்லா நம்மளுக்கு தோல் உரிக்க வந்துடும். அந்த வெள்ளைத்தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்து ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 2 விசில் போதும், ரொம்ப நேரம் ஆகாது, நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இதை சீசனில் கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு நான்வெஜ் சுவையிலே இருக்கும், அட்டகாசமான சுவையில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நான் இதை குத்தி காமிக்கிறேன். எந்தளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். சரியாக 2 விசில் தான் விட்டு எடுத்தேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இப்போது 2 வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா பொன்னிறாகிற வரையும் வதக்கி விட்டுருங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான சுவையில் இருக்கும். ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம இதை சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது இதில் 2 பழுத்த தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கலாம். நம்ம தோசை சுடுற நேரத்தில் இந்த கிரேவியை வச்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மிக்சர் அரைக்க போகிறோம். ஒரு பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 2 ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 மூடி அளவு தேங்காய். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையாக மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், மிளகு, இந்த மாதிரி அரைச்சி இந்த விழுதை சேர்த்து வச்சு பாருங்கள். கிரேவி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இது கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா நம்மளுக்கு வதங்கியாச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல, அதுதான். 2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதோடைய பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சிருக்கோம்ல, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது இதையும் சேர்த்து நல்லா இதோடைய பச்சை வாசனை போகிற அளவு கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முறை வச்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கூடலாம் இது அருமையாக இருக்கும். நம்ம சீசனில் பலாக்கொட்டை கிடைக்கையிலே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம கறி போட்டு சமைச்ச மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போது நல்லா வெந்த பலாக்கொட்டையில் கொஞ்சமாக அந்த மேலே உள்ள தோல் எடுத்துக்கலாம், இல்லை அதோடையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் லைட்டாக அதோட தோலை கத்தியால் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை அப்படியே செஞ்சுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கழுவிட்டு இதை சேர்த்துற வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போது நம்ம மசாலாவோட எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை நம்ம கறி போட்டு சமைச்ச மாதிரி தான் இருக்கும். நான்வெஜ் சுவையிலே தான் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு
5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அவ்வளோதான், சுவையான கிரேவி நம்மளுக்கு தயாராகியாச்சு. கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், ரெசிபீஸ் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.